Hello JCs, welcome back to John Vlogs. Yes, super. Okay JCs, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா JCs நான் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் நான் வந்து I am good in Cooking. yes. Good in everything. என் முன்னாடி எப்பவுமே நான் விட்டு கொடுக்காது அது வந்து அதோட என்ன சொல்றது பெருந்தன்மை அதனால என் முன்னாடி எப்பவுமே எனக்கு வந்து சப்போர்ட்டாக தான் நிற்கும். ஆல்வேஸ் எனக்காக பேசும், எனக்காக கண்டிப்பாக எனக்கு முன்னாடி வந்து எனக்கு என்ன சொல்றது ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக எப்பவுமே இருந்துன்னு தான் இருக்குது. அதனால தேங்க்யூ ஃபார் மோனா. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து ஜான் வ்ளாக்ஸ்ல வந்து எல்லாமே நாங்கள் போடுறோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிவ்யூலேருந்து லைஃப் ஸ்டைல்லேருந்து அப்புறமா இன்ஃபர்மேட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதோ ஒன்று போட்டோம். பட் அதுக்கு ஏன் நீங்கள் ஆதரவு கொடுக்கலன்னு எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துன்னு போங்கன்னு சொன்னீங்க வீடியோஸு. சரி நானும் வந்து சரி ஒரு இன்ஃபர்மேட்டிவாக பேசலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஐரிட்டன் செய்யணும் அதை பற்றி நான் ஒரு இன்ஃபர்மேட் அது எப்படி போகுது ஒரு ஆதரவு ஒரு சப்போர்ட்டிவ் நம்ம ஜேசிஸ் கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த மாதிரி கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு அது சரியாக போகல. இதில் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ பிடிக்கலையா என்னன்னு வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ப்ளீஸ் சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட இருந்துன்னு. ஸோ அது சரியாக போகல அந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரிவ்யூ வீடியோ அதுவும் நம்ம போட்டாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு ஜான் வ்ளாக்ஸ்ல வந்து எல்லாமே கலந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் வரும் ஓகேங்களா. அதனால இன்னைக்கு வந்து ஜான் வ்ளாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் குக்கிங் வீடியோ ஓகேங்களா. என்னன்னா கேரளா ஸ்டைல் கீ சிக்கன் ரோஸ்ட் ஓகேங்களா. இது வந்து எனக்கு வந்து இந்த சிக்கனில் வந்து சைட்ஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நல்லாவும் பண்ணுவேன். அதனால நம்ம கை வந்த கலை ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம ஏஜி பிளாக்ஸ்லேயும் வந்து அப்பப்போ குக்கிங் வரும் ஓகேங்களா. அதுவும் வரும். நாங்கள் அதுலேயும் டிஃப்ரெண்ட் குக்கிங்ஸ் காமிக்குவோம். ஜான் வ்ளாக்ஸ்ல வந்து என்னைக்காவது ஒரு மாதத்துக்கு ஒரு 2 வாட்டி அட்லீஸ்ட் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஃப்ரெண்ட் குக்கிங்ஸை வந்து ஸ்கில்ஸை நான் வந்து உங்ககிட்ட நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஜெசிஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐ ஆல்ரெடி மென்ஷன் நான் சொன்ன மாதிரி கேரளா ஸ்டைல் கீ சிக்கன் ரோஸ்ட் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து சிம்பிள் தான். இது ஒரு ஓகே நான் தான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கேரளா டிஷ்ஷு கீ ரோஸ்ட் வந்து நிறைய கீ ரோஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆந்திரா ஸ்டைல், தமிழ்நாடு ஸ்டைலு, கர்நாடகா ஸ்டைலு, கேரளா ஸ்டைல். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகேங்களா. இதுக்கு வந்து இது வந்து ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். ஆல்மோஸ்ட் த சேம் ப்ரொசீஜர் தான். ஆந்திரா ஸ்டைலில் வந்து கேர்டு போடுவாங்க, நம்ம இது கேர்டு போட மாட்டோம். கேர்டுக்கு பதிலாக வந்து நம்ம ஃப்ரைட் ஆனியன் எல்லாம் போட்டு நம்ம இருக்கிற மசாலா வந்து நார்மல் மசாலா வீட்டில் இருக்கிற மசாலாவே எல்லார் வீட்லையும் இருக்கிற மசாலா தான் போட போகிறோம். அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து என்ன சொல்கிறது ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸ் 30 மினிட்ஸ் தான் நம்ம குக்கிங் நடக்கும். 30 to 35 மினிட்ஸ் இல்லை முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஓகே இப்போ நான் வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து சால்ட்டு, டர்மரிக் பவுட்ரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லைட் அது என்ன சால்ட்? இது வந்து பிங்க் சால்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பிங்க் சால்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஆமாம் பிங்காக இருக்கும், நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வந்து ஸ்லைட்டாக ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கன் வந்து கழுவி இது போடுங்க. ஏன்னா உங்கள் ஸ்டைலில் போடல சால்ட் பே கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் என்னது அது டர்மரிக் பவுடர், ஓகே, மஞ்சத்தூள் நாங்கள் பெங்களூர் ஸ்டைலில் சொல்கிறோம் மஞ்சாத்தூள். ஓகே ஸ்லைட் மஞ்சாத்தூள். அப்புறமா கோரியண்டர் பவுடர் ஓகேங்களா. இது என்ன தமிழ்ல என்ன நீயே சொல்லிடு, எனக்கு தெரியாது தமிழ்ல. இங்கிலீஷ்ல தான் என்ன சொல்றது, தனியாத்தூள். ஓகே அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்க, சில்லி பவுடர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த சில்லி பவுடரில் வந்து ஆல்ரெடி மம்மி வந்து அவங்க ஸ்டைலில் வந்து இந்த மசாலா வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இது வெளியே வாங்கின சில்லி பவுடரே இல்லை, இது மம்மியை கிரியேட் பண்ண சில்லி பவுடரு. ஆஸ் மம்மி வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு போனாங்க,
நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு வாட்டி சொன்னாங்க, ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பண்ணி காமிக்கிறேன். ஐ மீன் நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது செப்பரேட்டாக எப்படின்னா வந்து மம்மி இந்த மசாலா அரைக்கும் போதோ, சிக்கன் மசாலா அரைக்கும் போதோ, சில்லி சிக்கன் ஐ மீன் சில்லி சிக்கன் அதுக்கும் அரைக்குவாங்க ஆக்சுவலாக. சில்லி சிக்கனு, அப்புறமா மிளகாத்தூள் அவங்க ஸ்டைலில், நம்ம ஸ்டைலில் மிளகா ஐ மீன் நம்ம ஊர் மிளகாவில் வந்து என்ன மாதிரி இருக்கோ காரம் எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு நாள் மம்மியை வச்சு நாங்கள் ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்காக நாங்கள் பண்ணுறோம், சரிங்களா? இது வந்து மம்மி ப்ரிப்பேர் பண்ண சில்லி பவுடர். ஓகேங்களா? ஆக்சுவலாக ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கனில் வந்து கொஞ்சம் கேர்டு போடுவாங்க, ஆனால் இது கேர்டு தேவை. அது ஆந்திரா ஸ்டைல், திஸ் இஸ் கேரளா ஸ்டைல். அப்புறமா லாஸ்ட்டாக வந்து லெமன் ஜூஸ். என்னது? அப்புறம் உனக்கு தெரியாதானே, லேடிஸ் தானே, லேடிஸ் தான் கேட்டீங்களே. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்க சொல்லணும்னு கேட்டேன். கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து இப்போ ஆக்சுவலாக கேட்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க, என்னப்பா மோனா நீ வந்து வேடிக்கை பாருங்கிற, டான் வந்து குக்கிங் பண்ணிங்கிறாருன்னா மோனாவும் செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். மோனாவும் வந்து ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுவும் பண்ணுது. மோனா குக்கிங் பண்ணு, நானும் குக் பண்ண, எங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் குக் பண்ணுறோம் ஆக்சுவலா. அப்புறமா பாத்தீங்களா நான் விட்டு எப்படி எடுத்து வச்சு பாத்தீங்களா, மோனா குக் பண்ணுது. எங்க வீட்டுல வந்து எல்லாரும் குக் பண்ணுவோம். நான் குக் பண்ணுவேன், டாடி ஒரு நாள் குக் பண்ணுவாங்க, மம்மி குக் பண்ணுவாங்க, ஷாரன் குக் பண்ணுவோம். ஒரு நாள் ஒரு மாதிரி எல்லாரும் மாத்தி நாங்களே வந்து குக் பண்ணி டிஃபரெண்டா ஐ மீன் வெளியில பெருசா யாருன்னா பிஸியா இருந்தா, இப்போ மம்மி பிஸியா இருந்தாங்க இன்னைக்கு, சரி நாங்க வந்து சரி மம்மி நான் இந்த டிஷ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மோனா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இந்த டிஷ் மோனாக்கு தெரியாது, ஆனா மோனாக்கு தெரிஞ்ச டிஷ் வந்து ஏஜி பிளாக்ஸ்ல கண்டிப்பா நீங்க பாப்பீங்க, கண்டிப்பா வரும். எஸ், இப்போ வந்து பிளாக் பெப்பர் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல இது வந்து நார்மல் பெப்பர் நம்ம யூஸ் பண்றது. நார்மல் பெப்பர் இது ஸ்லைட்டா, ரொம்ப வேணாம். ஆமா, பெப்பர் வந்து பெப்பர் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இது ஊற வைக்கணும். பா அன்னியன் படத்தை பார்த்துருக்கீங்களா? அன்னியன் பார்த்துக்கிறேன். அல்ல அம்பி ஒருத்தர் வருவார்ல விக்ரம், அவருக்கு பின்னாடி தொங்கும், அந்த மாதிரி தொங்குதுப்பா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ ஏர் கட் பண்ண வந்த ஃப்ரெண்ட்ஸ் நானே, அது வந்து என்னோட ஸ்டைல் அப்படிதான். இது திஸ் இஸ் வந்து காமிங்க, டபுள் ஷேட். இது பண்ணலையா, ட்ரிம் பண்ணலையா? அப்படியே பண்ணிக்கிறானே, இதோ ஸ்லைட் டு ஷேட். இது வந்து இப்படி தான் இருக்கும், ஸ்டைல் அப்படி தான், டிஃப்ரெண்டாக பண்ணோம் நம்ம. அதுதான் இல்லை, ஒரு நாள் வந்து ஃபுல்லாக நீங்கள் இதை எடுத்துருங்க. இல்லை நான் தூங்கிட்டு இருக்கும்போது நானே எடுத்து உங்களை ப்ராங்க் பண்ணுறேன். ரெடி? பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டுருவாங்க. எனக்கு வந்து நீட் ஷேப் நல்லா இருக்காது. நல்லா இருக்கும். ட்ரை பண்ணலாம். ஒரு நாள் நீங்கள் தூங்குங்க, வேக்ஸ் பேப்பர் எடுத்து ஒட்டி நீ பண்ணு. சட்னி என் கையில் பண்ணிட்டு நான் ஓடிடுவேன்ப்பா எங்க அப்பா வீட்டுக்கு. நீ என்னப்பா பண்ணிட்டு போயிடுவா. அப்புறமா அவங்க அப்பா இருக்கிற தைரியத்துல ஆடுறேன். மாப்பிள உடனே மாப்பிள சின்ன பொண்ணு பாப்பா பண்ணிட்டு விட்டுருங்க. இல்லைன்னா மம்மி ரூம்ல போய் சாத்திவேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆனா மோனாக்கு வந்து செம்ம சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்க சரி, அவங்க வீட்டுல வந்து எப்பவுமே இருக்கும், ஏன்னா செல்ல புள்ள அங்க இருக்குன்னு சொல்லலாம், ஓகேங்களா? இங்க செல்ல புள்ள இவங்களுக்கு. நான் எதுனா கொஞ்சம் டென்ஷன் ஆகி மோனா அது இது வாமா கொஞ்சம் வாமானா, ஏய் ஏன்டா வாமா போமான்ற. அப்ப என்னமா சொல்லணும்னா, வாமா செல்லும் போமா செல்லும் பொண்டாட்டி அன்பா கூடுப்பா அப்படின்றாங்க. அவ்வளவு செல்லும். என்னன்னா டாடி என்ன திட்டுறாரு, என்னதான் சொல்லிட்டா போதும், மோனா தான் மோனா வந்து எது கூப்பிட்டு எதுவும் வேலை கொடுக்காதீங்க, ரெஸ்ட் எடுக்கிட்ட பொண்ணு. நான் பாக்குறேன், என்னம்மா இது இப்படி இவ்வளோ கண்ணாயிடும். நான் சொன்னேன் ஆனா எங்க மோனா வந்து இந்த வீட்டுல செல்ல புள்ள ஆயிடுச்சு. ஆமா. ஓகே ஜெசிஸ், மேரினேட் பண்ணி வச்சாச்சு, எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லா மசாலாலாம் போட்டு வச்சாச்சு. நான் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணல. நாங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஹோம்மேட் சில்லி பவுடர்னால கலர் வந்து இப்படி தான் கொடுக்கும். நீங்கள் வேண்டாம் ரெட் சில்லி பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 5 minutes 5 to 10 minutes கொஞ்சம் ஊற வச்சிடலாம். ரெஃப்ரிஜரேட்டர்லாம் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் இருக்குது, அது நாங்கள் பண்ணுவோம். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 minutes அது ஊறட்டும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஆனியன்ஸை வந்து ஃப்ரை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம வந்து ஆனியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்களா, ஆனியனை வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிடணும். கொஞ்சம் கீயில் இருந்து பண்ணால் ஒன்றும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் கீ ஊற்றிக்கிறேன். கீ ஊற்றி
நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் இதெல்லாம் மோனா கட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதுவே வந்து கமெண்ட்ஸ்ல வர கீழே மோனா எவ்ரிதிங் இஸ் டூயிங் யூ ஆர் ஈட்டிங். எஸ் ஓகே சோ இது அப்படியே ஐ அம் டூயிங் sorry you doing I'm eating. ஈட் பாயா பொண்டாட்டி நான் பண்றேன். எவ்ரிபடி டூ டு யுவர் பொண்டாட்டி மேக் யுவர் வைஃப் ஹாப்பி. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம நல்லா ப்ரௌனிஷ் ஆக்கிட்டு ஊற வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து இத்தை போட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் வந்து ஊற வைக்கணும். ஒரு 5 minutes தான் ஊற வைக்கணும். ஓகேங்களா? அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் நெக்ஸ்ட் அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும். இவ்வளோ நேரம் கஷ்டப்படும் போது ஒன்றும் இல்லையா ஈஸி. நல்லா ஒரு இல்லை இது ஈஸின்னு பண்ணுமா. நான் என்ன சொல்ல வரேன்னா பொண்டாட்டி கஷ்டம் கொடுக்காம ஒரு ஈஸியான என்னென்ன கொஞ்சம் எடுபடி வேலைங்க இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் அடுப்பை பார்த்துக்கிறது அந்த வேலை ஒன்றி தான் கொடுத்தேன்னு சொல்ல வந்தேன். நல்லா ப்ரௌன் ஆக்கணும். இது இது பண்ணிருங்க அது அப்படியே விட்டுருங்க பண்ணாரு ப்ரௌன் ஆகும். ஸோ நான் வந்து வீடியோ எடுக்க நான் வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸு காட்டும் போதே நீ வந்து கற்றுக்கணும். ஓகே அன்னைக்கு என்ன கற்றுக் கொடுத்தேன்? எஸ் சில்லி சிக்கன் ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் அந்த அதுவும் வந்து ஈஸியாக இருந்துச்சு. அதுவும் உனக்கு ஞாபகம் இருக்குது. ஐ பிலீவ் யூ ரிமெம்பர். இப்போ இதுவும் வந்து சிம்பிள். இது கேரளா ஸ்டைல். என்னது? சிக்கன் கீ ரோஸ்ட். சூப்பர். எப்படி கற்றுக் கொடுக்குறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். C for dog, L C for cat, அப்புறமா K for kick. ரெடி ஆயிடுச்சு ஆனியன். கையா சுட்டுச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் போட்டு இப்போ இதில் ஒரு மிக்ஸ் பண்ணலாம் இப்போ. ஓகேங்களா? இது மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு 5 minutes வந்து நம்ம ஊற வைக்கணும். ஓகே மிக்ஸ் பண்ணுங்க. பாவம் நல்லா சுத்துக்கிட்டாரு. பரவாயில்ல பாரு எது பண்ணாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். ஓகேவா? அதெல்லாம் நான் கடந்து போனா தான் யூ வில் பிகம் a good cook. ஓகே என்ன சொல்லுவாங்க? if a cook is an art, I'm an artist. நீங்களா எதுவும் சொன்னுங்கிறாரு. வாயில சூடு வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்குது அதனால நான் வந்து ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 5 நிமிஷம் நாங்கள் வந்து ஊற வைக்கிறோம். அதுக்குள்ள பரோட்டாவை சுட்டுடலாமா? இது வந்து கேரளா டிஷ்னால நாங்கள் பரோட்டா மலபார் பரோட்டா தான் இதை வச்சு சாப்பிடுவோம். அதான் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னா நான் நைட்டு வந்து ரைஸ் சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் ரைஸ் சாப்பிடுவாங்க. ஆமாம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு வந்து நான் வந்து பரோட்டாவில் சாப்பிட்டா தான் அது சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இதை வந்து நாங்கள் வந்து குக் பண்ணுவோம். ஸ்லைட் கீ அகெயின் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, தீ சொல்லக்கூடாது. அப்புறமா கொஞ்சம் பாயில் ஆகிட்ட பிறகு நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு நம்ம சிக்கனை போட்டு இதை குக் பண்ணோம். அவ்வளோதான் இது ஸ்டெப். இது நல்லா ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரெட் சில்லி ஐ மீன் காஷ்மீரி சில்லி பண்ணிக்காங்க கலருக்கு. அப்போ இன்னும் சூப்பராக தெரியும் உங்களுக்கு. நாங்கள் வந்து நேச்சுரல் வீட்டில் பண்ணுற மசாலா பண்ணுறதுனால நம்ம கலர் வந்து இவ்வளோ இப்படி தான் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து போட்டுக்கலாம். கை பத்தியா திரும்ப கை வேற சூடு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடு வச்சுக்கணும் இங்க. அப்புறமா இந்த கை என்ன பண்ணுறது கொப்பம் சுண்டுனா தான் நல்லா வரும். கொத்தாலாம் வரல பட் அது எனக்கு தெரிஞ்சு கொப்பலாம் வந்துடும் கேரண்டி 100% வரும். நல்லா அப்படியே எங்கப்பா சுட்டுக்கிட்டீங்க? இது எடுக்கும் போதோ இது எடுத்து அதில் போட்டதில்ல அப்போ இது டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போதோ சூடு பட்டுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லிட் போட்டு மூடி வச்சாச்சு. நம்ம அது ஒரு 10 minutes குக் ஆகும். 15 minutes குக் ஆகும். நல்லா அது வந்து வாட்டர் விட்டு நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் அது குக் ஆகிறதுக்குள்ள நம்ம மோனாவை நம்மளுக்கு பரோட்டா சுடுது. ரெடிமேட் பரோட்டா தான் எனக்கு சுட்டு கொடுக்க போகுது. அது பதிவு பண்ணல.
திஸ் இஸ் நெக்ஸ்ட்டு அது நம்ம சிக்கனுக்கு வந்து மோனா வந்து எனக்கு பரோட்டா சுட போகுது. ஓகே சுட தரமாமா பரோட்டா. ஆனால் பரோட்டா மாவெல்லாம் பெசிய தெரியாது. ரெடிமேடுனால ஏன்னா தோசை சுட்டுனுக்கிற பரோட்டா மேலே ஹலோ நல்லா போட்டு நல்லா இது பண்ணு சுற்றி போடணும் எண்ணெய். அப்போ தான் அது அதுவும் போடணும் அதுவும் இது வேகணும்ல. அது ஒன்று வந்து நார்மல் பரோட்டா மலபார் பரோட்டா. இது வந்து மலபார் பரோட்டா சுச்சு அதில் தீச்சிட்டேன் நான் அந்த உஷாரா செய்ய. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பரோட்டா வந்து சில்லி பரோட்டா. இதில் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணி எடுத்து வாங்கினு வந்தோம். இது ரெடிமேடு. இது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் நான். டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் சுட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஜாயின் இருக்குது இன்னொரு 2 minutes ஃப்ரெண்ட்ஸ். 2 minutesலாம் இது ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கறி லீவ்ஸ் இது வந்து பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கறி லீவ்ஸ் போட்டால் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ் கறி லீவ்ஸ். ஓகே மோனா ரெடி ஆயிடுச்சு போல. நம்ம வந்து டெஸ்ட் ரெடி செக் பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஸ்மெல்லு சூப்பராக அடிக்குது நம்மளுக்கு. அப்படியே கலரே வந்துடுச்சு. ரெட்டு என்னது காஷ்மீரி சில்லியா தேவையில்லை. ஐயோ வாய் ஓடுதே நாக்கு ஓடுது எனக்கு. இப்போ நான் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்ட்டு நெருங்க. திஸ் இஸ் என்ன மறந்துட்டேன் டிஷ்ஷு கேரளா ஸ்டைல் கீ ரோஸ்ட். எஸ் செம்மையாக வந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இது எடுத்துட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக குக் ஆகிருக்குது பாருங்கள். அப்படியே வாய் ஊடுது. சூப்பராக மோனா வர டேஸ்ட் பண்ணிடுச்சு. இப்போ நான் வந்து இது பரோட்டாவில் வச்சு சாப்பிட போகிறேன். டேஸ்ட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் வந்துச்சு. ஸோ இந்த டிஷ் வந்து நீங்கள் பரோட்டாவில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஏன்னா இது கேரளா டிஷ். இது பரோட்டாவில் பரோட்டா ஓகேவா? பரோட்டானா பரோட்டா சொல்லுவாங்க ஒரு பரோட்டா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த பரோட்டாவில் வந்து தான் நீங்கள் இது வந்து சாப்பிட்டீங்களா இந்த டிஷ்ஷை சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. இது வந்து சில்லி பரோட்டாவில் சாப்பிட போகிறேன் ஃபர்ஸ்ட்டு. அது மசாலா எடுத்து அடி பொலி வேற லெவல். பாப்பா வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். சுருக்குனதா சிக்கனும் வந்து நல்லா வெந்துக்குது. பரோட்டாவோட எனக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸு காமிச்சேன். நெக்ஸ்ட் ஒன்று தான் ஊற்றி விடுறேன். வைப்பு மூமெண்ட். சிக்கனும் நல்லா வந்துக்குது. மசாலா கரெக்டாக உட்காந்து நான் நினச்ச கலர் வராதுன்னு. ஏன்னா இது காஷ்மீர் சில்லியில் போடாதான் செம்ம கலர் வரும். அது இன்னும் டார்க்காக வரும். அவ்வளோதான் இல்லை? அரே 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 இது மோனாக்கு வந்து ஒரு வாய் இப்போ வந்து டேஸ்ட் கொடுக்குறேன். இந்த சொல்லலாம் டேஸ்ட்டு பார்த்து சொல்லலாம் எப்படி இருக்குதுன்னு. சூப்பர் இல்லை? வேற லெவல். ஜென்யூனா சொல்லு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். இல்லை அதுதான் சொல்கிறேன். கரெக்டாக உட்காந்துக்குது. மசாலாலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக உட்காந்துக்குது. தேங்க்யூ. ஹாப்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டாடி ஒரு டேஸ்ட்டு இது ஊட்டி விட்றேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இது வந்து கேரளா ஸ்டைல் கீ ரோஸ்ட். கீ ரோஸ்ட் எப்படி இருக்குது? கரெக்டாக வந்துக்குதுல்ல? பர்ஃபெக்டாக இருக்குது. அது பரோட்டாக்கு வந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குல்ல? ரெடி. இப்போ வந்து மம்மிக்கு ஒரு டேஸ்ட்டு டாடி ஒரு டேஸ்ட் பண்ணிட்டாரு. மம்மி ஒரு டேஸ்ட்டு. இந்த மம்மி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு சொல்லுங்க. பெருசாக உள்ள திணிச்சிட்டேனா? டேக் யுவர் டைம் டேக் யுவர் டைம்.
நல்லா இருக்கா? சூப்பரா? சூப்பர். ரியலி? என்ன சிக்கன் இது? இது வந்து கேரளா ஸ்டைல் கீ ரோஸ்ட். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. மம்மிகிட்ட இருந்து ஒரு பாராட்டு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு ஷாரன் ஒரு டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஷாரன் டேஸ்ட் பாருமா, எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஓகே. இதோ ஆல்ரெடி பேட்டிங் போயிட்டு அடப்பாவீங்களா? ஓகே ஓகே, சாப்பிட்டு நல்லா இருக்கா? ஓகே, பாஸ் மார்க் வித் எவ்ரிபடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஷ் பாருங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக காலி ஃப்ரெண்ட்ஸ், வலிச்சு எல்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னு. ஓகே ஜேசிஸ், வந்து இன்றைக்கி வந்து நம்ம பண்ண டிஷ் வந்து சூப்பராக வந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எல்லாேருக்கும் ஒரு ஒரு வாய் ஊட்டி விட்டு, அப்புறமா ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்கும் எல்லாேருக்கும் ஊட்டி விட்டேன். அப்புறமா வந்து எல்லோரும் வந்து ஒரு பரோட்டாலேயோ அப்புறமா ரைஸ்லேயோ வந்து எல்லோரும் சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சுன்னு எனக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவ்வளோதான். நம்ம வந்து இந்த மாதிரி என்ன தான் பயங்கரமாக செஞ்சாலோ நம்மளே சாப்பிட்டு நம்மளே சொல்கிறதோட எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஓகே, நம்ம பண்ணிக்கிற டிஷ் வந்து நல்லா வந்துக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஷ் வந்து கேரளா கீ ரோஸ் வந்து சூப்பராக வந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஆமாம் தம்பி, இது நான் ட்ரை பண்ணேன், நல்லா இருக்குது, நல்லா இல்லையா, உங்களுக்கு எப்படி வந்துச்சு, அதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரிஞ்ச டிஷ்ஷஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து வீடியோவில் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக நான் ட்ரை பண்ணி நான் வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you in next video. Bye bye.